the Lord. Praise the Lord. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான பாஸ்கா கால வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். முதலாவதா நம்ம நேயர்களுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். ஆமென். எங்கள் அன்பான பரலோக தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று நாங்கள் தியானிக்க போகும் வாழ்வு தரும் இந்த வாசகத்திற்காக உம்மை போற்றுகிறோம். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியாக வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேயரையும் உமது திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமா ஆண்டவரே, அவங்க இதை முழுமையாக பார்த்து உமது வார்த்தையின் ஆழத்தை உணர்ந்து கொள்ள அருள் தாரும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அனைவர் மீதும் உமது அளவற்ற மன்னிப்பு, குணமளிக்கும் வல்லமை, இரக்கம் மற்றும் கிருபை நிறைவாக ஊற்றப்பட வேண்டும். துன்புறுத்தப்படுவோர்களுக்காகவும் மறைப்பணியாளர்களுக்காகவும் அவர்கள் நற்செய்தியை தைரியமாக அறிவித்து பலமடைய ஜெபிக்கிறோம். துன்பத்தில் இருக்கும் சமூகங்களுக்காக அவர்கள் கிறிஸ்துவின் குணமாக்கும் பிரசன்னத்தில் பெரும் மகிழ்ச்சியை காண வேண்டும் என மன்றாடுகிறோம். எங்களின் இந்த இறைப்பணிக்காக எங்கள் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் கிறிஸ்துவை வாழ்வு தரும் உணவாக ஏற்றுக்கொள்ளவும் தைரியத்தோடும் மகிழ்ச்சியோடும் சான்று பகரவும் உதவ வேண்டும் என மன்றாடுகிறோம். மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்ஆப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். கண்டிப்பா. இப்போ நாம இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஆமாம், போலாம். இப்போ ஆரம்பத்துல ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்னு பார்க்கலாம். சொல்லுங்க, என்ன ஸ்டோரி அது? அதாவது, ஒரு சுட்டெரிக்கும் வெயில் அடிக்கிற ஒரு பெரிய பாலைவனம். அங்க ஒருத்தன் வழி தவறி தவிக்கிறான். தொண்டை வறண்டு உயிர் போற அளவுக்கு பயங்கரமான தாகம். அப்போ தூரத்துல ஒரு சின்ன நீரோடை மாதிரி அவனுக்கு தெரியுது. ஓ, தண்ணி கிடைச்சிருச்சா? அதுதான் இல்ல. தன்னோட முழு பலத்தையும் திரட்டி அந்த இடத்தை நோக்கி ஓடுறான். ஆனா பக்கத்துல போய் பார்த்தா அங்க தண்ணி இல்ல, வெறும் மணல் தான் இருக்கு. அது ஒரு காணல் நீர். அடப்பாவமே. மறுபடியும் தூரத்துல வேறொரு இடத்துல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. மறுபடியும் ஓடுறான். மறுபடியும் அதே ஏமாற்றம் தான். இப்படியே ஓடி ஓடி கடைசியில தண்ணியே கிடைக்காம ரொம்ப சோர்வடைஞ்சிடறான். பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி வெறும் பாலைவனத்துல நடக்கிற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. ஆமா, நம்ம வாழ்க்கையிலும் இது நடக்குது இல்லையா? எக்ஸாக்ட்லி. நம்ம அன்றாட வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமான ஒரு பதிவு இது. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு தாகத்தோட, ஏதோ ஒரு பசியோட தான் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்கோம். உண்மைதான். ஆனா நாம தேடி போற உலகத்தின் தற்காலிகமான ஆசைகள், பதவிகள், சமூக வலைத்தளங்கள்ல தேடுற அங்கீகாரம் எல்லாமே அந்த காணல் நீர் மாதிரிதான். கரெக்ட். தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது நம்ம தாகத்தை தீர்க்கும்னு நம்பி ஓடுறோம். ஆனா அது ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுக்குது. உண்மையான வற்றாத நீரூற்றாக ஆண்டவர் மட்டுமே இருக்க முடியும். ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த ஒரு மைய கருத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இன்றைய இந்த ஆழமான பார்வையை நம்ம தொடங்க போறோம். சரி நேயர்களே, இன்று 22 ஏப்ரல் 2026 புதன்கிழமை, பாஸ்கா காலத்தின் 3ஆம் வாரம். இன்னைக்கு நாம திருவிவிலியத்தின் 3 பகுதிகளை அலச போறோம். யோவான் நற்செய்தி, திருத்தூதர் பணிகள் மற்றும் திருப்பாடல்கள். இந்த நற்செய்தி அலசலோட முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமது ஆன்மீக பசியை ஆண்டவர் எப்படி ஆற்றுகிறார் அப்படிங்கிறதையும், அந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையின் இருண்ட தருணங்களை எப்படி நம்பிக்கையோடு கடந்து செல்வது அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்வதுதான். ஆமா, இப்போ யோவான் நற்செய்தி அதிகாரம் 6ல பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற சிக்கலான பகட்டான காரியங்களை தேடி அலைகிறோம். ஆனா இயேசு மிக எளிமையா தம்மையே நமக்கு வாழ்வு தரும் உணவா தர்றாரு. அத பல நேரங்கள்ல நம்ம கவனிக்கிறதே இல்ல. 100% உண்மை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த யோவான் நற்செய்தி வாசகத்துல இயேசு வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது அப்படின்னு சொல்றாரு. இது கேட்கறதுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு பசி வந்தா நான் போய் சாப்பாடு சாப்பிட போறேன். இயேசு எப்படி எனக்கு உணவாக முடியும்? அவர் என்ன சொல்ல வராரு?
இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. இத புரிஞ்சுக்க நாம அந்த காலத்து வரலாற்று பின்னணிக்கு கொஞ்சம் போகணும். இந்த நற்செய்தி எழுதப்பட்ட மூல மொழியான கிரீக்கத்துல பாத்தீங்கன்னா உணவு அப்படிங்கிறதுக்கு ஆர்டோஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஆர்டோஸ் அப்படின்னா என்ன விசேஷமான அர்த்தம்? ஆர்டோஸ் அப்படின்னா அன்றாட வாழ்வை சுழலும் அடிப்படை ரொட்டி. இயேசு இங்க ஏதோ ஒரு இனிப்பு பலகாரத்தையோ இல்ல வாரத்துல ஒரு நாள் மட்டும் சாப்பிடுற ஒரு பிரியாணியோ பத்தி பேசல. ஓ, அப்ப அது ஒரு சைட் டிஷ் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. முதல் நூற்றாண்டுல விவசாயத்தை சார்ந்து வாழ்ந்த அந்த எளிய மக்களோட வாழ்க்கையில ரொட்டிங்கிறது தான் அவங்களோட முழு உணவே. அந்த ரொட்டி இல்லைன்னா அவங்க பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான். அதாவது அது ஒரு வாழ்வா சாவாங்கிறத தீர்மானிக்கிற ஒரு அத்தியாவசியமான உணவு. இயேசு தன்னை ஒரு சொகுசான விஷயம் அடையாளப்படுத்தல. நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கிற ஒரு போனஸ் கிடையாது, உங்க ஆன்மா உயிர் வாழ தேவையான அடிப்படை ஆதாரமே நான் தான் அப்படின்னு அவர் ஆணித்தரமா சொல்றாரு. இது ரொம்ப புரட்சிகரமான ஒரு வார்த்தை. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க சொல்றத பார்த்தா இயேசு நம்மோட அன்றாட தேவை அப்படின்னு புரியுது. ஆனா இன்றைய நவீன உலகத்துல நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு தீராத பசி உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ஆமா, ஒரு வெற்றிடம் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம நேயர்கள் பலருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். நீங்க ஒரு பெரிய மனச்சோர்வோட உட்கார்ந்துருக்கீங்க. உங்களை அறியாமலே உங்க மொபைல் எடுத்து சோஷியல் மீடியால மணிக்கணக்கா ஸ்க்ரோல் பண்றீங்க. இல்லனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜங்க் ஃபுட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிடுறீங்க. அந்த நேரத்துல ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி தோணும். ஆமா, அந்த நொடியில ஏதோ ஒரு நிம்மதி, ஒரு டோபமின் ஹிட் கிடைக்கிற மாதிரி தோணுது. ஆனா மொபைலை கீழே வச்ச அடுத்த நிமிஷமே மறுபடியும் ஒரு பெரிய வெற்றிடமும் ஒரு இனம் புரியாத பசியும் உங்க ஆன்மால ஏற்படுதா? இது ஏன் நடக்குது? ஏன்னா நீங்க சொன்ன அந்த ஜங்க் ஃபுட் எப்படி நம்ம உடம்புக்கு எந்த சக்தியும் தராம தற்காலிகமா நம்ம சுவை நரம்புகளை மட்டும் ஏமாத்தி பசி அடக்குதோ, அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நாம தேடுற பல விஷயங்களும். உலகத்துல தேடுற விஷயங்கள்னா? அதாவது சமூக வலைதளங்கள்ல கிடைக்கிற அந்த லைக்ஸ், பணத்து மேல இருக்கிற வெறி, மத்தவங்க நம்மள புகழணும்னு நினைக்கிற அந்த ஏக்கம், இது எல்லாமே நம்ம ஆன்மாவுக்கு கொடுக்கப்படுற ஜங்க் ஃபுட் தான். ஓ, ரொம்ப அருமையான ஒப்பீடு. அது எல்லாம் தற்காலிகமானது. ஆனா இயேசு தர்ற உணவு நிரந்தரமானது. அவர் நம்ம ஆன்மாவின் ஆழமான வேர்களை தொட்டு குணமாக்குறாரு. இதத்தான் இயேசுக்காக காத்துக்கிட்டு இருந்த அந்த மக்களும் புரிஞ்சுக்கல போல. மக்கள் அவரு பின்னாடி கூட்டம் கூட்டமா போனாங்க, ஆனா அவங்க உண்மையான உணவை தேடி போகல இல்லையா? ஆமா, அதுதான் இயேசு கொஞ்சம் வருத்தத்தோடவும் எச்சரிக்கையோடவும் சுட்டி காட்டுறாரு. 36ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா, அவங்க நிறைய அற்புதங்களை பார்த்தாங்களே. பார்த்தாங்க. 5000 பேருக்கு வெறும் 5 அப்பங்களை வச்சு உணவு கொடுத்த அந்த மாபெரும் அற்புதத்தை பார்த்தாங்க. ஆனா அவங்களோட பார்வை அந்த அப்பத்தோடையே நின்னுடுச்சு. அந்த அற்புதங்களுக்கு பின்னாடி நிக்கிற வாழ்வையே உருமாற்றக்கூடிய இயேசுவை அவங்க நம்பல. அவங்களுக்கு வெறும் சாப்பாடு தான் தேவைப்பட்டிருக்கு. ஆமா, அவங்களுக்கு தேவை வெறும் வயிறார சாப்பாடு, தங்களோட அன்றாட பிரச்சனைகளுக்கு ஒரு உடனடி தீர்வு, அவ்வளவுதான். இன்னைக்கு நாமளும் அப்படிதான் இருக்கோம்னு தோணுது. நாம ஆண்டோர்கிட்ட போகும்போது எனக்கு இந்த வேலையை கொடுங்க, என் கடனை அடைச்சிடுங்க, எனக்கு இந்த வியாதியை குணமாக்குங்க அப்படின்னு நம்மளோட தேவைகளை ஒரு லிஸ்ட் போட்டு வாசிக்கிறோம். அற்புதங்களை மட்டும்தான் தேடுறோம். அற்புதங்கள் செய்பவர் மேல உண்மையான நம்பிக்கை வைக்கிறது இல்ல. முற்றுமுழுதான உண்மை. ஒரு உறவுல மத்தவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற லாபத்துக்காக மட்டுமே பழகுனா அந்த உறவு எப்படி நிலைக்காதோ, அதே போலதான் கடவுளோடு நாம வைக்கிற உறவும். அவர் தர்ற அந்த ஆர்டோஸ், அதாவது அந்த அடிப்படை உணவான அவரோட பிரசன்னத்தை நாம ஏத்துக்கணும். சரி, இப்போ இதுல இருக்கிற அடுத்த பெரிய பிரச்சனைக்கு போவோம். இயேசுதான் உண்மையான உணவு, அவர் தான் என் ஆன்மாவுக்கு தேவை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் அவர்கிட்ட போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா ஒரு சாதாரண மனுஷனா எனக்குள்ள ஒரு பெரிய தயக்கமும் பயமும் வருது. நான் ஒரு பாவி, என் கடந்த காலம் ரொம்ப மோசமானது. நான் எத்தனையோ முறை தவறுகள் செஞ்சிருக்கேன், பொய் சொல்லியிருக்கேன், மத்தவங்களை காயப்படுத்தியிருக்கேன். ஆமா, இந்த குற்ற உணர்ச்சி நிறைய பேருக்கு இருக்கும். இவ்வளவு அழுக்குகளை வச்சுக்கிட்டு நான் எப்படி இயேசுவிடம் போக முடியும்? அவர் என்னை ஏத்துக்குவாரா? நான் அவருக்கு தகுதியானவனா? இப்படி ஒரு குற்ற உணர்ச்சி நம்ம நேயர்கள் பலருக்கும் இருக்கும். இந்த தயக்கத்தை எப்படி போக்குறது? அந்த தயக்கத்தை போக்குறதுக்கு தான் இயேசு ஒரு பிரம்மாண்டமான மனசை உருக்கக்கூடிய ஒரு வார்த்தைய 37ஆம் வசனத்துல சொல்றாரு. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் வந்து சேர்வர், என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். எவ்வளவு அழகான வார்த்தை. ஆமா, இந்த வார்த்தையோட ஆழத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாம வாழ்ற இந்த சமூகத்தை பாருங்க. நாம ஒரு கேன்சல் கல்ச்சர் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். கேன்சல் கல்ச்சர், இது நம்ம சமூகத்துல இப்போ ரொம்ப அதிகமா பார்க்க முடிகிற ஒரு விஷயம் தானே. கொஞ்சம் இத பத்தி விளக்கமா சொல்லுங்களேன். கண்டிப்பா.
ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில எப்பவோ செஞ்ச ஒரு சின்ன தப்புக்காக சமூக வலைதளங்கள்ல அவரை பத்தி ஒரு செய்தி வந்தா போதும், ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து அவரை ஒரு குற்றவாளியா முத்திர குத்தி அவரை முழுமையா ஒதுக்கி வச்சிடுவாங்க. ஆமா, உடனே அவங்கள கேன்சல் பண்ணிடுவாங்க. அவருக்கு மன்னிப்பே கிடையாது. நீங்க ஒரு முறை தப்பு செஞ்சா நீங்க தூக்கி எறியப்படுவீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தோட விதி. இந்த மாதிரி ஒரு சமூகத்துல வாழ்றதாலதான் நமக்கும் கடவுளை பத்தின அதே பிம்பம் மனசுல பதிஞ்சிடுச்சு. நம்ம தப்புகளை பார்த்து கடவுளும் நம்மள கேன்சல் பண்ணிடுவாரோன்னு நம்ம பயப்படுறோம். ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. மனுஷங்க நம்மள ரொம்ப ஈஸியா ஜட்ஜ் பண்ணி ஒதுக்கிடுவாங்க. ஆனா இயேசுவிடம் வந்தா நிராகரிப்பு அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். உன் கடந்த காலம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய தப்புகளை சுமந்துட்டு வந்தாலும் சரி, நீ உடைந்த பாத்திரமா வந்தாலும் இயேசு உங்களை ஏத்துக்க தயாரா இருக்காரு. உங்களை அப்படியே அரவணைக்கிறாரு. ஆமா, இது எந்த நிபந்தனையும் இல்லாத ஒரு முழுமையான ஏற்பு. நீங்க உங்க தகுதியை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. இது கேட்கறதுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு வலுவான சந்தேகம் வருது. நீங்க சொல்றத பார்த்தா இது ஏதோ ஒரு மேஜிக் பில் மாதிரி தெரியுதே. எப்படி சொல்றீங்க? அதாவது இயேசுவிடம் வந்துட்டா அவர் நம்மளை ஏத்துக்குவாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது, நம்ம கடனெல்லாம் அடைச்சிடும், நமக்கு நோய் நொடி வராது, வாழ்க்கை ரொம்ப சுலபமா மாறிடும்னு நாம நினைச்சுக்கலாமா? ஓ, அப்படி நினைக்கிறாங்க. ஆமா, நிறைய பேர் அப்படி நினைச்சு அப்புறம் வாழ்க்கையில கஷ்டம் வந்த உடனே ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாருன்னு சொல்லி ஏமாந்து போறாங்களே. ரொம்ப மிகச்சரியான ஒரு கேள்வியை கேட்டீங்க. இயேசுவிடம் வருவது என்பது எந்த ஒரு மேஜிக் பில்லும் கிடையாது. நீங்க அவர்கிட்ட வந்த உடனே உங்க கஷ்டங்கள் எல்லாம் மாயமா மறைஞ்சிடும்னு அவர் எங்கேயும் எந்த உத்தரவாதமும் கொடுக்கல. அப்போ 38ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? இதைத்தான் அவர் ரொம்ப தெளிவா விளக்குறாரு. ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். இயேசுவே தன்னோட சொந்த விருப்பத்துக்காக வாழல. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு, ஆண்டவரே என் பிளான் படி இந்த மாசம் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், என் விருப்பப்படி எல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது, தந்தையின் திருவுளப்படி நான் நடக்கணும், அப்படிதானே? சரியா சொன்னீங்க. நாமும் இயேசுவிடம் வரும்போது நம்மோட சுய விருப்பங்களை, நம்மோட பிளான்ஸை எல்லாம் விட்டுட்டு தந்தையின் திருவுளத்திற்கு நம்மள முழுமையா அர்ப்பணிக்கணும். வாழ்க்கையில புயல் வரலாம், பெருந்துன்பம் வரலாம், இழப்புகள் வரலாம். ஆனா அவர் நம்மளை கைவிட மாட்டார். நிச்சயமா. அந்த துன்பத்திலையும் அந்த இருட்டான நேரத்திலையும் நீங்க தனியா இருக்க மாட்டீங்க, நீங்க கைவிடப்பட மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஆழமான ஆன்மீக பாதுகாப்பு தான் இது. நீங்க கெத்செமனி தோட்டத்துல இயேசு எப்படி ஜெபித்தார்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, ரத்தம் வேர்வையா சிந்துற அளவுக்கு ஒரு மரண அவஸ்தை. ஆனா அவர் என் விருப்பப்படி அல்ல, உன் விருப்பப்படி ஆகட்டும்னு சொல்லித்தானே தந்தையின் திருவுளத்துக்கு கீழ்ப்படிஞ்சாரு. எந்த ஒரு பிரச்சனையும் அவ பைபாஸ் பண்ணல, அதை கடந்து போனார். அதே கீழ்ப்படிதலைத்தான், அதே அர்ப்பணிப்பைத்தான் அவர் நம்ம கிட்டையும் எதிர்பார்க்கிறாரு. அதாவது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை அவர் தரல, ஆனா பிரச்சனைகளுக்கு நடுவுல ஒரு அபரிமிதமான அமைதியும் பாதுகாப்பையும் தராரு. இது ரொம்ப ஆழமான ஒரு தெளிவு. கண்டிப்பா. இப்போ நாம இந்த உரையாடலோட உச்சகட்டத்துக்கு வந்திருக்கிறோம். 39 மற்றும் 40ஆம் வசனங்கள்ல இந்த முழு வாசகத்தோட மையப்புள்ளி இங்கதான் இருக்கு. அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதை நான் ஒரு உத்தரவாதத்தோட, அதாவது ஒரு கேரண்டி கார்டோட ஒப்பிட விரும்புறேன். கேரண்டி கார்டு, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. அது கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி விளக்கமா சொல்லுங்களா? கண்டிப்பா. நாம ஒரு வீடு வாங்கும் போதோ இல்ல ஒரு விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் பொருள், உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கும் போதோ நாம முதல்ல என்ன கேட்கிறோம்? இதுக்கு எத்தனை வருஷம் வாரண்டி இருக்கு? கேரண்டி கார்டு கொடுப்பீங்களா? பழுதானா நீங்களே வந்து மாத்தி தருவீங்களா? அப்படின்னு அடுக்கடுக்கா கேள்வி கேட்கிறோம். ஆமா, நம்ம காசு வீணாயிடக்கூடாது இல்ல? சரியா சொன்னீங்க. ஏன்னா நமக்கு ஒரு பெரிய பயம் இருக்கு. நம்ம போடுற காசு வீணாயிடுமோங்கிற பயம். இது பொருட்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைக்குமே இதுதான் அடிப்படை பிரச்சனை. நாளையும் நாம பத்திரமா இருப்போமாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அடுத்த மாசம் என் வேலை இருக்குமா? என் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குமா? திடீர்னு எனக்கு எதுவும் நோய் வந்துருமோ, மரணம் வந்துருமோன்னு ஒரு பெரிய நிச்சயமற்ற தன்மை, ஒரு பயம் இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அந்த பயத்தோட தான் நம்ம ஒவ்வொரு நாளும் முழிச்சு எந்திரிக்கிறோம். ரொம்ப யதார்த்தமான ஒரு பார்வையை முன் வச்சிங்க. அந்த பயத்தை எல்லாம் உடைக்கிற மாதிரி இயேசு இங்கே உங்களுக்கு தர்ற அந்த கேரண்டி கார்டு தான் இது. நான் உங்களை அழிய விட மாட்டேன், இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். நம்ம அன்றாட வாழ்வின் பயங்களை வேரோடு அழிக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை இது. என் எதிர்காலம் என் பாஸ் கையிலயோ இல்ல என் பேங்க் பேலன்ஸ்லயோ இல்ல, அது இயேசுவோட கையில பத்திரமா இருக்குங்கிற உத்தரவாதம். அருமையான விளக்கம்.
தந்தையின் திருவுளம் எதுங்கிறத இயேசு இங்கே மிக தெளிவா சொல்றாரு. எவரும் அழியக்கூடாது, அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த திருவுளம். நீங்க அழியக்கூடாதுங்கிறதுல கடவுள் ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. நிலைவாழ்வு, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆமா, ஆனா இங்க நாம நிலைவாழ்வு அப்படின்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கணும். இதுல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. நிறைய பேரு நிலைவாழ்வு அப்படின்னா நாம செத்து போன பிறகு பல வருஷங்கள் கழிச்சு பரலோகத்துல கிடைக்க போற ஏதோ ஒரு ஃபியூச்சர் ரிட்டையர்மெண்ட் பிளான் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த உலகத்துல நீ எவ்வளவு வேணா கஷ்டப்படு, அடிமை மாதிரி இரு, செத்த பிறகு உனக்கு நிலைவாழ்வு கிடைக்கும்னு சொல்றது ஒரு விதமான தப்பிக்கும் மனப்பான்மை மாதிரியோ, இல்ல இன்னைக்கு நான் கற்ற வீட்டு வாடகைக்கு அது எப்படி உதவி செய்யும்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? 100% உண்மையான கேள்வி. இந்த நிலைவாழ்வு அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப தப்பா புரிஞ்சிக்கப்பட்டிருக்கு. நிலைவாழ்வுங்கிறது நாம இறந்த பிறகு தொடங்குற ஏதோ ஒரு மாயாஜால உலகம் கிடையாது. ஓ, அப்படியா? யோவான் நற்செய்தியின்படி இன்னைக்கு இந்த நிமிஷத்துல நாம இயேசுவின் மீது முழுமையா நம்பிக்கை வைக்கிற அந்த நொடியிலேயே தொடங்குற ஒரு தெய்வீக உறவு தான் நிலைவாழ்வு. அது ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஒரு நிம்மதி, ஒரு ஆழமான விடுதலை. அப்போ அது எதிர்காலத்துல நடக்கிற ஒரு விஷயம் இல்ல, நிகழ்காலத்துல நம்ம வாழ்ற ஒரு அனுபவம்னு சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. கடவுளோட நமக்கு ஏற்படுகிற அந்த நெருக்கமான உறவு தான் நிலைவாழ்வு. அந்த உறவை இந்த உலகத்தோட எந்த பிரச்சனையும் பிரிக்க முடியாது. ஏன் மரணத்தாலையும் அதை பிரிக்க முடியாது. அதனாலதான் இயேசு மேல நம்பிக்கை வச்ச ஒருத்தருக்கு மரணம் கூட ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது. அது ஒரு கமா மாதிரி தான். ஒரு கமா மாதிரி. ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஆமா, ஒரு வாக்கியத்துல கமா வந்தா அதுக்கப்புறமும் அந்த வாக்கியம் தொடரும்னு அர்த்தம். இறுதி நாள்ல உயிர்த்தெழுதல் இருக்குங்கிறத இயேசு அடிச்சு சொல்றாரு. அந்த கேரண்டி நம்முடைய மரணத்தையும் தாண்டி செயல்படுது. இது நம்ம பார்வையே முழுசா மாத்துது. அப்போ இயேசு கொடுக்கிற இந்த நிலைவாழ்வுங்கிறது என் பேங்க் அக்கவுண்ட்ல காசு இருந்தாலும் இல்லாட்டியும், என் உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும், என் உள்ளத்துல ஒரு அசைக்க முடியாத அமைதியும் தைரியமும் இருக்கும் அப்படிங்கறதான். என் நிகழ்கால பிரச்சனைகள் என்னை முழுமையா அழிச்சிட முடியாதுங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை. நிச்சயமா அந்த நம்பிக்கையில நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது இந்த உலகத்தோட எந்த அச்சுறுத்தலும் நம்மள பயமுறுத்த முடியாது. நாம சுதந்திரமான மனிதர்களா வாழ்வோம். இதுவரைக்கும் நாம விவாதித்த இந்த மிக முக்கியமான வாசகத்தின் மைய கருத்துக்களை சுருப்பமா பார்த்தோம்னா, முதலாவதாக உலகத்தின் கவர்ச்சியான விஷயங்கள் நம்ம ஆன்மாவை நிரப்பாது. இயேசு மட்டுமே நம்ம ஆன்மாவின் தீராத பசியை தீர்க்கும் அடிப்படையான உண்மையான உணவு. ஆமா. இரண்டாவதாக, நாம எவ்வளோ பெரிய தவறுகள் செய்திருந்தாலும் அவர் நம்மளை ஒருபோதும் புறம்பே தள்ளிவிட மாட்டார். இந்த கேன்சல் கல்ச்சர் உலகத்துல அவர் மட்டுமே நமக்கு கிடைக்கிற நிபந்தனையற்ற பாதுகாப்பான அடைக்கலம். கண்டிப்பா. மூன்றாவதாக, அவரே நம்முடைய நிலைவாழ்வுக்கான உறுதியான உத்தரவாதம். நிலைவாழ்வு என்பது மரணத்திற்கு பின்னால் அல்ல, அது இப்போதே இங்கேயே கடவுளோடு தொடங்கும் ஒரு பிரிக்க முடியாத உறவு. அரும்பையா சுருக்கி கூறினீங்க. இந்த நேரத்துல நம்ம நேயர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான சிந்தனைய நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நாம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட எத்தனையோ காரியங்களை கேட்கிறோம். ஆண்டவரே, எனக்கு அதை கொடுங்க, என் பிரச்சனையை தீர்த்து வைங்க, எனக்கு அந்த வெற்றியை தாங்கன்னு பிரார்த்தனை பண்றோம். நாம கடவுளை வெறும் பரிசுகளை தரும் ஒரு நபரா மட்டுமே பாக்குறோமா? ஆனா ஆண்டவர் தம்மாலேயே உருவாக்கப்பட்ட, தம்மையே முழுமையா தர்ற அந்த வாழ்வு தரும் உணவை நமக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த உணவை, அதாவது அவரை முழுமையா நாம ஏத்துக்க உண்ண தயாரா இருக்கோமா? இது ஒரு பெரிய கேள்வி. ஆமா. உலகத்துல ஒரு நாள் அழிய போற உணவுக்காகவும் புகழுக்காகவும் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோமே, நம்ம ஆன்மாவுக்கு என்றென்றைக்கும் நிலைவாழ்வு தரும் அந்த உண்மையான உணவிற்காக நம்மள முழுமையா அர்ப்பணிக்கிறோமா? இத நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வியா கேட்டு பாருங்க. உங்களுக்கான விடை அதுல கிடைக்கும். ரொம்பவும் சிந்திக்க தூண்டும், நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வைக்கும் ஒரு ஆழமான கேள்வி இது. இந்த வாசகம் நம்ம எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கை பயணத்துல ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். நிச்சயமா. 2025 ஜூன் 22 அன்று திருத்தந்தை லியோ 14 ஆற்றிய ஒரு மறையுரையில மிக தெளிவான ஒரு ஆழமான விளக்கம் இருக்கு. ஓ, அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்துல நாம உயிர் வாழ்றதுக்காக சாப்பிடுற தாவரங்கள் மற்றும் விலங்குகள் எல்லாமே உயிரற்றவை, அதாவது இறந்தவை. சரி. நாம அதை எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் நாமும் ஒரு நாள் இறக்க போறோம் அப்படிங்கிற உண்மையத்தான் அந்த உணவு நமக்கு ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுது. ஆனா இயேசு தன்னை வாழும் உண்மையான உணவு அப்படின்னு சொல்றார்.
இத கேட்கும் போதே எனக்கு புனித அகஸ்டின் சொன்ன ஒரு குறிப்பு தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன குறிப்பு அது? அவர் தன்னுடைய போதனையில லத்தீன் மொழியில பானிஸ் qui reficit et non deficit அப்படின்னு சொல்றார். அதாவது நற்கருணை அப்படிங்கிறது நம்மை புதுப்பிக்கும் உணவு, ஆனால் ஒருபோதும் குறைவுபடாத உணவு. அது ஏதோ ஒரு சாதாரண உணவு அல்ல, அது வெறும் ரொட்டி அல்ல. ஆமாம், அது ரொட்டியை தன் உடலாக மாற்றி அதை உட்கொள்ளும் நம்மை அவராகவே மாற்றும் மாபெரும் வல்லமை கொண்டது. நாம உலக உணவை சாப்பிடும்போது அது நம்ம உடலா மாறுது, ஆனா நற்கருணையை உட்கொள்ளும் போது நாம இயேசுவா மாறுறோம். ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இது. இப்படிப்பட்ட மாபெரும் வாழ்வு தரும் உணவால் நாம ஊட்டம் பெற்றுட்டோம், ஆன்மீக பலம் அடைஞ்சிட்டோம்னு வச்சுப்போம். இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது, எல்லாமே ரொம்ப சீராக போகும்னு நம்ம நினைப்போம். பொதுவா எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எருசலேம் திருச்சபைக்கு அப்படி நடக்கல. வாழ்வு தரும் உணவை மையமாக வைத்து வாழ்ந்த அந்த முதல் திருச்சபை சுக்குநூறா உடைக்கப்படுகிறது. ஆமா, இப்போ முதல் வாசகமான திருத்தூதர் பணிகள் நூலை படிக்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு பயம் வருது பாருங்களேன். ஏன்னா ஸ்தேவான் அப்படிங்கிற ஒரு இறைப்பற்றுள்ள மனிதர் கொடூரமா கொல்லப்படுறாரு. மக்கள் எல்லாரும் அவரை அடக்கம் செஞ்சுட்டு பெரிதும் புலம்புறாங்க. ஒரு பெரிய இழப்பு அது. ஆமா, அந்த துக்கம் தீர்றதுக்குள்ளேயே சவுல் அப்படிங்கிறவர் வீடு வீடா நுழைஞ்சு ஆண்களையும் பெண்களையும் இழுத்துட்டு போய் சிறையில் அடைக்கிறார். ஒரு நெருப்ப காலால் மிதிச்சு நசுக்கிற மாதிரி திருச்சபையை அழிக்க நினைக்கிறார். அதான் ஒரு மூர்க்கத்தனமான தாக்குதல். இதனால மக்கள் உயிர் பயத்துல எருசலேமை விட்டு யூதேயா, சமாரியா பகுதிகளுக்கு ஓடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. என்ன கேள்வி? ஸ்டேவான் ஆண்டவருக்காக ரொம்ப உண்மையாக இருந்தவர், ஆனா அவர் கொடூரமா கொல்லப்படுறார். அவரை நம்பி இருந்த மக்கள் எல்லாரும் சொந்த ஊரை விட்டு வீட்டை விட்டு அகதிகளா ஓடுறாங்க. ஒரு சாதாரண மனுஷனா இத பார்க்கும்போது இது முழுமையான தோல்வி மாதிரி தானே தெரியுது. கண்டிப்பா அப்படிதான் தோணும். எல்லாமே சிதைஞ்சு போச்சு, ஆண்டவர் ஏன் அமைதியா இருக்காருன்னு நம்ம வாழ்க்கையிலயும் பல நேரங்கள்ல ஒரு விரக்தி வருமே. அந்த நவீன கால சவால்களோட இதை எப்படி பொருத்தி பார்ப்பது? நீங்க சொல்ற அந்த விரக்தி ரொம்ப இயல்பானதுதான். வெளிப்படையா பார்க்கும்போது அது ஒரு அழிவு, ஒரு பெரிய முடக்கம் மாதிரி தான் நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு அரச பயங்கரவாதம் மாதிரி அந்த மக்கள் வேட்டையாடப்படுறாங்க. அவங்க வீடுகளை, அவங்க வாழ்வாதாரத்தை, அவங்க அமைதியை இழந்து சிதறடிக்கப்படுறாங்க. ஆனா இங்கதான் ஆண்டவர் எப்படி செயல்படுறார் அப்படிங்கறத நாம உற்று பார்க்கணும். இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த சிதறடிக்கப்படுதல் அப்படிங்கிற வார்த்தையை மூலமொழியான கிரேக்கத்துல பார்த்தோம்னா டயாஸ்போரா அப்படின்னு சொல்றாங்க. டயாஸ்போரா? ஆமா, டயாஸ்போரா அப்படிங்கிறது வெறும் சிதறடிக்கப்படுதல் அல்லது தூக்கி எறியப்படுதல் கிடையாது. அதுக்கு விதைக்கப்படுதல் அல்லது விதை தூவுதல் அப்படின்னு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. விவசாயி எப்படி விதைகளை நிலத்துல வாரி இறைப்பாரோ அதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இருங்க, இந்த விதைக்கப்படுதல் அப்படிங்கிறது கேட்க ரொம்ப கவிதை மாதிரி அழகா இருக்கு. ஆனா யதார்த்தத்துல இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நேயருக்கு திடீர்னு வேலையில இருந்து நீக்கப்படுறாருன்னு வைங்க. ஆமா, அல்லது குடும்பத்துல ஒரு பெரிய பிரிவு வருது, இல்லைன்னா வீட்டை விட்டு துரத்தப்படுறாருன்னு வச்சுப்போம். அவரோட வாழ்க்கை முழுசா சிதைந்து போன அந்த நேரத்துல அது ஒரு விதைக்கப்படுதல் அப்படின்னு எப்படி அவரால் உணர்ந்துக்க முடியும்? ஏன்னா அந்த வலி ரொம்ப நிஜமாச்சே. இது அர்த்தமில்லாத ஒரு துயரமா, இல்ல ஆண்டவர் நம்ம புதிய இடத்துல நடுகிறாரா அப்படிங்கறத எப்படி வித்தியாசம் கண்டுபிடிப்பது? ரொம்ப ஆழமான கேள்வி இது. அந்த வலியை நம்ம கண்டிப்பா குறைச்சு மதிப்பிடக்கூடாது. எருசலேமை விட்டு ஓடின மக்களுக்கும் அந்த வலி, அந்த பயம் நிச்சயமா இருந்துச்சு. அவங்க சொந்த வீட்டை இழந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் சில நேரங்கள்ல நம்ம வசதியான வட்டத்துல இருந்து, அதாவது அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம வெளியே கொண்டு வர இப்படிப்பட்ட நெருக்கடிகளை அனுமதிக்கிறாரு. ஓ, அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கிறதுக்காகவா? ஆமா, நீங்க கேட்டீங்கல்ல எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுன்னு. அதை இப்படி வச்சுப்போம். ஒரு சின்ன தொட்டிக்குள்ளேயே வளர்ந்த செடியை பெரிய நிலத்துல வைக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த தொட்டியை உடைச்சுதான் ஆகணும். கரெக்ட். தொட்டி உடையிற அந்த தருணம் செடிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கலாம். அதுக்கு தெரிஞ்ச உலகமே அந்த தொட்டி தானே. ஆனா அதுக்கப்புறம் தான் அதோட வேர்கள் ஆழமா சுதந்திரமா அந்த பெரிய நிலத்துல விரிவடையும். சவுல் நினைச்சார் திருச்சபையை அழிச்சிட்டோன்னு. ஆனா ஆண்டவர் அந்த நெருக்கடியை ஒரு விதைத்துவம் செயலா மாத்தினார். சிதறடிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் ஒரு விதையா மாறினான். அப்போ அதாவது நெருக்கடிங்கிறது ஆண்டவர் நம்மை புதிய இடத்துக்கு மாற்றி நடுகிற ஒரு செயல்முறை அப்படின்னு சொல்ல வரீங்க. எக்ஸாக்ட்லி. அப்ப நம்ம வாழ்க்கையில வர்ற இழப்புகளும் துரத்தப்படுதல்களும் நம்மை முடக்கி போடுறதுக்காக வர்றதில்ல. ஆண்டவர் நம்ம ஒரு புதிய இடத்துல, நாம இதுவரைக்கும் அறிந்திராத ஒரு புதிய தளத்துல விதைப்பதற்காக அந்த பழைய தொட்டியை உடைக்கிறார். அருமையா சொன்னீங்க.
இந்த மனநிலை மாற்றம் தான் சிதறிப்போன அந்த மக்களுக்கும் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தப்பிச்சு ஓடுனவங்க ஐயோ அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சதுன்னு ஒரு இருட்டறைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கல. அவங்க போன இடமெல்லாம் நற்செய்தியை அறிவிச்சுட்டே போறாங்க. இது எப்படி சாத்தியம்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுதான் இந்த விசுவாசத்தோட பலம். அவங்க நற்செய்தியை ஒரு சாதாரண கொள்கையா பார்க்கல, அதை ஒரு உயிருள்ள அனுபவமா பார்த்தாங்க. அவங்க உள்ளத்துல ஆண்டவர் கொடுத்த விசுவாசத்தை எப்பவுமே எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. சவுலால அவங்க வீட்டை பறிக்க முடிஞ்சதை தவிர அவங்க இதயத்திலிருந்து அந்த நெருப்பை பறிக்க முடியல. வாவ், ரொம்ப உண்மையான வார்த்தை. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிலிப்பு. அவர் சமாரியா நகருக்கு போய் அங்க இருக்கிற மக்களுக்கு மெசியாவை பத்தி அறிவிக்கிறார். ஆமா, இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நிக்கலாம். பிலிப்பு சமாரியாவுக்கு போனாருன்னு ஒரு சின்ன வரியில நம்ம கடந்து போயிடக்கூடாது. எனக்கு இதுல ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னா, சொல்லுங்க, பிலிப்போ ஏன் சமாரியாவுக்கு போகணும்? யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் பல 100 வருஷங்களா ஒரு பெரிய ஜென்ம பகைமே இருந்ததே. இது எப்படி இருக்குன்னா, நம்மள ஒரு சிங்கம் துரத்துதுன்னு தப்பிச்சு ஓடி ஒரு பாம்பு புற்றுக்குள்ள போய் ஒளியற மாதிரி இருக்கு. கரெக்டான உதாரணம். அந்த இடத்துக்கு அவர் ஏன் போகணும்? ஒரு பாதுகாப்பான தங்களுக்கு பழக்கமான இடத்துக்கு தானே ஓடி இருக்கணும். அதுதான் ஆண்டவரோட மாபெரும் திட்டம்னு நான் முதல்லயே சொன்னேன். பிலிப்பு சமாரியாவுக்கு போனது சாதாரண ஒரு இடமாற்றம் கிடையாது. ஒரு வரலாற்று ரீதியான பிரிவினைய ஆண்டவர் எப்படி உடைக்கிறாரு அப்படிங்கறதோட உச்சக்கட்டம் அது. நீங்க சொன்ன மாதிரி யூதர்கள் சமாரியர்களை எதிரிகளா, தீட்டுப்பட்டவர்களா நினைச்சாங்க. ஆமா, அவங்க கூட பேசவே மாட்டாங்களே. கண்டிப்பா. இயேசு கிறிஸ்து கூட ஒரு முறை சமாரிய பெண் கிட்ட தண்ணீர் கேட்டப்போ அவங்க எவ்வளவு ஆச்சரியப்பட்டாங்கன்னு திருவிவிலியத்துல நம்ம பாக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜென்ம பகமை இருந்த இடம் அது. சாதாரண காலமா இருந்திருந்தா பிலிப்பு சமாரியாவுக்கு போயிருக்கவே மாட்டார். அந்த யூத மத கட்டுப்பாடுகள், பாரம்பரியங்கள் அவரை தடுத்திருக்கும். ஓ, அப்போ இந்த துன்பமோ இந்த உயிராபத்து தான் பிலிப்ப அந்த தடை தாண்டிய பயணத்துக்கு தள்ளி இருக்கு. நிச்சயமா. அந்த துன்பம் மனிதர்கள் பல நூற்றாண்டுகளா கட்டி எழுப்பியிருந்த பிரிவினை சுவரை உடைத்தெறிந்தது. சமாரியர்களுக்கும் நற்செய்தி போய் சேரணும் அப்படிங்கிறது ஆண்டவரோட சித்தம். அதை நிறைவேற்ற அவர் சவுலோட வன்முறையை கூட ஒரு கருவியை பயன்படுத்தினார். ஆண்டவரோட செயல்பாடு நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு பெருசா இருக்கு. இதையே இன்றைய நவீன காலத்துக்கு கொண்டு வருவோம். இன்னைக்கு உங்களை வேலை செய்யற இடத்துல காரணமே இல்லாம திடீர்னு வேற பிரான்ச்சுக்கு மாத்தலாம். அல்லது நீங்க எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கிடைக்காம சுத்தமா அறிமுகம் இல்லாத உங்களுக்கு பிடிக்காத ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களை தள்ளிவிடலாம். நிறைய பேருக்கு இது நடக்குது. இல்லனா பொருளாதார நெருக்கடியால வேற ஒரு ஊருக்கு குடிபெயர வேண்டி இருக்கலாம். அந்த புதிய இடம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்காத உங்களோட சமாரியாவா இருக்கலாம். ஆமா, அந்த மாதிரி சூழ்நிலையில ஐயோ நாங்க ஏன் இங்க வந்தோம், ஆண்டவர் எங்களை ஏன் இப்படி கைவிட்டுட்டார் அப்படின்னு அந்த நேரத்துல பலரும் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் தங்களை ஒரு புதிய நோக்கத்தோட, ஒரு புது மிஷனோட அங்க அனுப்பியிருக்கார் அப்படின்னு எடுத்துக்கணும் இல்லையா? கரெக்ட். அந்த புதிய சூழ்நிலை உங்களுக்கு பிடிக்காத ஆட்கள் இருக்கிற ஒரு இடமா இருந்தாலும் அங்கதான் ஆண்டவர் உங்களை ஒளிர சொல்லி கேட்கிறார். 100க்கு 100 உண்மை. பிலிப்பு அங்க போய் என்ன செஞ்சாருன்னு பாருங்க. தான் அனுபவிச்ச வலிய பத்தி பேசிட்டு எருசலேம்ல நான் எப்படி நல்லா இருந்தேன்னு புலம்பிட்டு இருக்கல. அந்த புதிய இடத்துல நற்செய்தியை பகிர்ந்துக்க ஆரம்பிச்சார். உங்க வாழ்க்கையிலையும் எதிர்பாராத பிடிக்காத ஒரு சூழலுக்கு நீங்க தள்ளப்பட்டா அது ஒரு தண்டனையா பார்க்காதீங்க. இந்த சமாரியாவுக்குள் நான் என்ன செய்ய ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறார் அப்படின்னு உங்களையே கேளுங்க. அந்த இடத்துல உங்ககிட்ட இருக்கிற அன்ப, மன்னிப்ப, ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்துக்கிற ஒரு கருவியா நீங்க மாறணும். அதுதான் ஆண்டவர் உங்களை வைத்ததற்கான நோக்கம். ரொம்ப தெளிவா இருக்கு இந்த பார்வை. இப்போ வார்த்தையா இருந்த நற்செய்தி எப்படி செயலா மாறுது அப்படிங்கறத வாசகத்துல நாம பாக்குறோம். ஆமா, பிலிப்பு சொன்னதை கேட்டு அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் மக்கள் ஒரு மனத்தோடு செவி சாய்க்கிறாங்க. பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறுது. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெறாங்க. இதனால அந்த நகரில பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று அப்படின்னு திருவிவிலியத்துல இருக்கு. ஒரு பெரிய மாற்றம். இங்க ஒரு பெரிய முரண்பாட்டை நான் கவனிக்கிறேன். ஆரம்பத்துல எருசலேம்ல ஸ்தேவானுக்காக பெரும் புலம்பல் இருந்துச்சு, மக்கள் கதறி அழுதாங்க. ஆனா இப்போ சமாரியாவுல பெரும் மகிழ்ச்சி வந்துடுச்சு. ஒரு இடத்துல ஆரம்பிச்ச அழுக எப்படி முழு நகரத்தோட பெரும் மகிழ்ச்சியா மாறுது? இதுல ஆன்மீக ரீதியா என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் விளக்குங்களேன். பெரும் புலம்பலில் தொடங்கி பெரும் மகிழ்ச்சியில் முடிவதுதான் திருவிவிலியத்தின் வல்லமை. இங்க 2 விதமான அதிகாரங்கள் மோதுறத நம்ம பாக்குறோம். ஓ, என்னென்ன அதிகாரங்கள்? சவுல் என்ன செஞ்சார்? மனிதர்களை பிடிச்சு கட்டி சிறையில புருட்டார்.
அவர் தன் அதிகாரத்தையும் வன்முறையையும் பயன்படுத்தி மக்களை முடக்க நினைச்சார். அது மனிதனோட பலம், ஒரு உடல் ரீதியான அடக்குமுறை. ஆனா பிலிப்பு எந்த ஆயுதமும் இல்லாம, எந்த அரசியல் அதிகாரமும் இல்லாம ஆண்டவரோட வார்த்தையை மட்டும் சுமந்துட்டு போனார். அந்த வார்த்தையில் இருந்த வல்லமை என்ன செஞ்சுச்சு? மக்களை முடக்கி போட்டிருந்த நோய்களை விரட்டுச்சு, மனசையும் உடலையும் கட்டி போட்டிருந்த தீய ஆவிகளை விரட்டுச்சு. சவுல் கட்டினார், ஆனால் ஆண்டவர் அவிழ்த்தார். ஒருத்தர் உடலை சிறைப்படுத்தினார், இன்னொருத்தர் ஆன்மாவையும் உடலையும் விடுவித்தார். வாவ்! சவுல் கட்டினார், ஆண்டவர் அவிழ்த்தார். இது ரொம்ப ஆழமான உண்மை. ஆனா இப்போ இருக்கிற நம்ம நேயர்கள் இதை எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா இங்க தீய ஆவிகள் வெளியேறது, முடக்குவாதமுற்றோர் நடக்கிறாங்கன்னு வெளிப்படையான கண்கூடான அற்புதங்கள் அன்னைக்கு நடந்திருக்கு. ஆமா. ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இந்த முடக்குவாதமும் தீய ஆவிகளும் வேற வேற வடிவங்கள்ல இருக்கு இல்லையா? மனச்சோர்வு, பயம், பலவிதமான அடிமைத்தனங்கள், மன்னிக்க முடியாத கோபம், இதெல்லாம் ஒரு மனுஷனை முடக்கி போடுற விஷயங்கள் தானே? கண்டிப்பா நீங்க சொல்றது சரிதான். அன்னைக்கு இருந்த அதே தீய ஆவிகள் இன்னைக்கு வேற வேற பேர்கள்ல மனிதர்களை பிடிச்சு வச்சிருக்கு. தாழ்வு மனப்பான்மை, பணத்தின் மீதான வெறி, குடும்பங்களுக்குள்ள இருக்கிற கசப்புணர்வு, இதெல்லாமே நம்மள முடக்கி போடுற முடக்குவாதங்கள் தான். ரொம்ப நிதர்சனமான உண்மை. பிலிப்பு அறிவித்த அதே நற்செய்திய, அந்த ஆண்டவரின் வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில நம்ம ஏற்கும் போதும் நம்பும் போதும் நம்மை முடக்கி போட்டிருக்கிற இந்த நவீன கால முடக்குவாதங்களும் தீய ஆவிகளும் நம்ம விட்டு வெளியேறும். பிலிப்பு தன் சொந்த பலத்தால் இதெல்லாம் செய்யல. அவர் மெசியாவை பற்றி அறிவித்தார், அந்த வார்த்தைகள் குணமளித்தது. ஆமா. இதிலிருந்து நேயர்களாகிய உங்களுக்கு என்ன செய்தி அப்படின்னா, மனிதர்கள் உங்களுக்கு எவ்வளவு பெரிய துயரங்களை உருவாக்கினாலும் சரி, உங்களுக்கு எதிராக சவுல்களை போல யார் எழும்பினாலும் சரி, ஆண்டவர் அந்த துயரங்களை மாபெரும் மகிழ்ச்சியாக மாற்றுவார். சவுல் ஏற்படுத்தின காயங்களை விட ஆண்டவர் கொடுக்கிற சுகம் ரொம்ப ரொம்ப வலிமையானது. ஆக சவுல் அப்படிங்கிற அந்த தீ எருசலேமை எரிச்சாலும் பிலிப்பு அப்படிங்கிற வித சமாரியாவுல போய் விழுந்து அங்க ஒரு பெரிய விடுதலையும் பெருமகிழ்ச்சியும் உருவாக்கி இருக்கு. ஆண்டவரோட திட்டம் எவ்வளவு ஆச்சரியமானது. ஆமா, அதை நினைக்கும் போதே சிலிர்ப்பா இருக்கு. நம்ம வாழ்க்கையில நாம சிந்துகிற கண்ணீர் துளிகள் இன்னொரு இடத்துல சந்தோஷத்தின் விதைகளா மாறும் அப்படிங்கிறது வெறும் ஆறுதல் வார்த்தை கிடையாது, அது ஒரு சரித்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு முக்கியமான சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்று சவுலை போல உங்களை துரத்தும் சிதறடிக்கும் பிரச்சனை எதுவாக இருக்கலாம்? உங்களை முடக்கி போட நினைக்கும் அந்த நெருக்கடி என்ன? ஒருவேளை அந்த நெருக்கடி உங்களை அழிக்க வரவில்லை, மாறாக உங்கள் வாழ்க்கையின் சமாரியா என்ற புதிய பகுதிக்குள் உங்களை அழைத்து செல்ல ஆண்டவர் பயன்படுத்தும் ஒரு கருவிதான் அது என்று நீங்கள் நினைத்து பார்த்ததுண்டா? ரொம்ப ஆழமான சிந்தனை இது. உங்களுக்கு பிடிக்காத, நீங்கள் விரும்பாத ஒரு இடத்திலோ அல்லது ஒரு சூழலிலோ நீங்கள் தள்ளப்பட்டிருந்தால் அங்கே உங்களுக்காக ஒரு பெரிய திட்டம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை உணருங்கள். நீங்கள் சிதறடிக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கொஞ்சம் அமைதியாக இதை சிந்தித்து பாருங்கள். இந்த சமாரியா புதுமைகளும் மகிழ்ச்சியும் ஏதோ ஒரு நாள் திடீர்னு நடந்த விஷயங்கள் கிடையாது. ஆண்டவரின் வல்லமை வரலாறு முழுவதும் எப்படி தொடருது அப்படிங்கிறத இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் 66 ரொம்ப அழகா உறுதிப்படுத்துகிறது. திருப்பாடல்கள் 66. ஆமா, இந்த திருப்பாடல் தொடங்கும் போதே பாத்தீங்கன்னா, அனைத்துலோகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னு ஒரு மாபெரும் அழைப்பை விடுக்கிறது. அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள், அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் அப்படின்னு ரொம்ப உற்சாகமா சொல்லுது. ஆமா, ஒரு பெரிய அழைப்பது. இங்க எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. ஆண்டவரை போற்றுவது சரி, ஆனா ஏன் அனைத்துலகோரே என்று ஒட்டுமொத்த உலகிற்கும் இந்த அழைப்பு விடுக்கப்படுகிறது? இது குறிப்பிட்ட ஒரு குழுவினருக்கானது இல்லையா? இது நிறைய பேருக்கு வர்ற சந்தேகம்தான். அதாவது இது எப்படி இருக்குன்னா, ஒரு பிரம்மாண்டமான உலகளாவிய கொண்டாட்டத்திற்கு மொழி இனம் தாண்டி அனைவருக்கும் விடுக்கப்படும் அழைப்புதல் போல இருக்கிறது. ஏன் எல்லாரும் ஆண்டவரை போற்ற வேண்டும்? இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பழங்காலத்துல, அதாவது பண்டைய மத்திய கிழக்கு நாடுகளோட சரித்திரத்தை பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமான நம்பிக்கை மக்கள் கிட்ட இருந்துச்சு. ஓ, என்ன மாதிரியான நம்பிக்கை? ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் தனித்தனி தெய்வங்கள் இருக்கிறத மக்கள் நம்புனாங்க. இப்ப மலைப்பகுதிக்கு ஒரு தெய்வம், சமவெளி பகுதிக்கு ஒரு தெய்வம், கடல் பகுதிக்கு ஒரு தெய்வம்னு பிரிச்சு வச்சிருந்தாங்க. அடா, அப்போ எல்லையை தாண்டிட்டா அவங்க தெய்வத்தோட சக்தி இருக்காதுன்னு நினைச்சாங்களா? மிகச்சரி. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள மட்டும்தான் அந்த தெய்வத்தோட சக்தி இருக்குன்னு ஆழமா நினைச்சாங்க. ஆனா திருவிவிலியம் நமக்கு காட்டும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சிறிய எல்லைக்குள்ள அடங்குபவர் கிடையாது. ஆமா, அவர் ஒட்டுமொத்த உலகத்துக்கே ஆண்டவராச்சே. கண்டிப்பா.
அவருடைய வல்லமையும் அவர் செய்யும் மீட்பின் செயல்களும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அடங்குவது கிடையாது. அதனாலதான் இஸ்ரேல் மக்கள் தங்களை மீட்டு வழிநடத்திய ஆண்டவரை பற்றி பாடும்போது இது எங்களுடைய தனிப்பட்ட கொண்டாட்டம் மட்டுமல்ல, முழு உலகமும் கொண்டாட வேண்டிய ஒரு மாபெரும் நிகழ்வு என்று சொல்கிறார்கள். ஓ, அப்போ இது ரொம்பவே ஒரு புரட்சிகரமான சிந்தனை. பழங்கால மக்கள் கிட்ட எங்க ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நிலத்துக்கு மட்டும் சொந்தமானவர் இல்ல அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு. சரியாரு புரிஞ்சுகிட்டீங்க. 4ஆம் வசனத்துல உள்ள அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர், அவர்களும் புகழ் பாடுவர் என்பதை கொஞ்சம் கவனிங்க. இது ஏதோ நடக்கும்னு அவர் ஆசைப்படுற ஒரு விஷயம் கிடையாது. இது ஆண்டவரின் பேருக்குரிய மாட்சியை உலகமே உணர்ந்து பாடும் ஒரு நிலைவாழ்வுக்கான முன்னறிவிப்பு. ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா இப்போ நேயர்களின் சார்பாக நான் இங்கே ஒரு வலுவான ஒரு எதிர்கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். தாராளமா கேளுங்க. நம்ம வாசிக்கிற இந்த திருப்பாடலின் 3ஆம் வசனத்துல ஒரு வரி வருது, கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அச்சுறுத்தத்தக்கவை என்று சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கு. அதே போல 5ஆம் வசனத்துல அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, நவீன காலத்துல வாழும் நமக்கு அன்பான ஆண்டவர் அச்சுறுத்தத்தக்க செயல்களை செய்கிறார் என்று சொல்வது கொஞ்சம் நெருடலாக இருக்கிறது. ஏன் அவரை பார்த்து நாம் அஞ்ச வேண்டும்? இது ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்புது. நிறைய பேர் பழைய ஏற்பாட்டு பகுதிகளை வாசிக்கும் போது இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பம் அடைவதுண்டு. ஆண்டவர் என்ன தண்டிப்பார்னு பயந்து நம்ம நடுங்கணுமா அப்படின்னு நினைப்பாங்க. ஆமா, எனக்கும் அந்த சந்தேகம் வந்திருக்கு. ஆனா மூல மொழியின் ஆழமான பொருளை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம். பழங்கால ஹெப்ரேய மொழியில் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தை யரே. யாரே அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தைக்கு நம்மை காயப்படுத்தி விடுவார்களோ என்று நினைத்து பயந்து நடுங்கும் அந்த கெரர் கிடையாத அர்த்தம். மாறாக அது ஆ அல்லது ரெவரன்ஸ், அதாவது பயபக்தி கலந்த பிரமிப்பு. ஓ, பயபக்தி கலந்த பிரமிப்பு. இது கேட்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இத நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பொருத்தி பார்க்கலாம்? ஒரு உதாரணத்துக்கு நயாகரா நீர்வீழ்ச்சி நம்ம மனசுல வச்சுக்கலாம். நீங்க நயாகரா நீர்வீழ்ச்சியின் பிரம்மாண்டமான அழகையும் அதன் சீற்றத்தையும் மிக அருகில் நின்று பார்க்கும்போது உங்களுக்குள் என்ன தோன்றும்? அதோட பேரழகு கண்டிப்பா நம்மள ஈர்க்கும். அதே சமயம் அதன் பிரம்மாண்டமான சக்தியையும் அது எழுப்பும் சத்தத்தையும் பார்க்கும்போது நமக்குள் ஒரு பயபக்தியையும் பிரமிப்பையும் ஏற்படுத்தும் அல்லவா? ஆமா ஆமா, அது நம்மள கொன்னுடும்னு பயம் இல்ல, ஆனா நம்ம எவ்வளவு சின்னவங்கன்னு ஒரு பிரமிப்பு வரும். மிகச்சரியான ஒப்பீடு. அப்படிதான் ஆண்டவரின் செயல்களும் மனித அறிவுக்கு எட்டாத அளவுக்கு பிரம்மாண்டமானவை என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். அவர் நம்மை பயமுறுத்துவதற்காக செயல்களை செய்வதில்லை. அவர் நம்மை மீட்பதற்காக செய்யும் செயல்கள் அவ்வளவு மகத்தானவை என்பதால் நாம் பிரமிக்கிறோம். இங்கதான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது. ஏன்னா அந்த பிரம்மாண்டமான செயல்கள் என்ன அப்படிங்கறத 6ஆம் வசனம் நமக்கு ஒரு வரலாற்று நிகழ்வோடு நினைவூட்டுது. ஆமா, கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார் அப்படிங்கிற அந்த வசனம் கரெக்ட். கடலை உலர்ந்த திரையாக அவர் மாற்றினார், ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள், அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. இது இஸ்ரேல் மக்கள் செங்கடலையும் யோர்தான் ஆற்றையும் கடந்து வந்த வரலாற்று நிகழ்வை சுட்டிக்காட்டுது. கண்டிப்பா. ஆனா நீங்க சொல்லுங்க, இது வெறும் பழைய வரலாற்று நிகழ்வு மட்டும்தானா, இல்ல இன்றைய நேயர்களுக்கு இதில் என்ன செய்தி இருக்கிறது? இது நம்ம பெரிய கோணத்துல பொருத்தி பார்த்தோம்னா இந்த திருப்பாடல் ஒரு சாதாரண வரலாற்று புத்தகமா மட்டும் கடந்த காலத்தை பார்க்கல. இஸ்ரேல் மக்கள் எப்படி அந்த செங்கடலை கடந்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நேயர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை யோசிச்சு பாருங்க. ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டம் இருக்கும். தீர்க்க முடியாத பிரச்சனைகள், குணமடையாத நோய்கள், மூழ்கடிக்க பார்க்கும் கடன்கள் அல்லது உடைந்த உறவுகள், இவை எல்லாம் அவர்கள் முன் நிற்கும் நவீன செங்கடல் அல்லது ஆறு. இதை கேட்கும் போதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. முன்னாடி பார்த்தா மூழ்கடிக்கிற கடல் மாதிரி பிரச்சனைகள். ஆனா இங்கதான் அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார் என்ற வார்த்தை நமக்கு பெரிய ஆறுதலை தருது. நேற்று செங்கடலை உலர்ந்த தரையாக மாற்றிய அதே ஆண்டவர் இன்றும் நம் பிரச்சனைகள் நடுவே நமக்கு ஒரு காய்ந்த தரை வழியை உருவாக்குவார் என்ற மிகப்பெரிய நம்பிக்கையை தருகிறது. வாவ், காய்ந்த தரை வழி. இதை நீங்க கவனிச்சிங்களா நேயர்களே? ஆண்டவர் அவங்களுக்கு வெறும் படகையோ கப்பலையோ கொடுக்கல. அவர் அந்த பிரச்சனையோட தன்மையே மாற்றி கொஞ்சம் கூட சேர்வும் சகதியும் இல்லாத ஒரு உலர்ந்த தரையை உருவாக்கினார். ஆமா, அதுதான் ஆண்டவரோட மாபெரும் வல்லமை. அவர் உருவாக்கும் வழியில நாம் வழுக்கி விழமாட்டோம். அந்த அளவுக்கு அவர் நம்மை பாதுகாப்பார் என்பதை ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். எப்பேற்பட்ட ஆழமான கடலா இருந்தாலும் அது ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை.
அவர் நமக்காக ஒரு உலர்ந்த வழியை உருவாக்குவாரு அப்படிங்கிற நம்பிக்கை தான் நம்முடைய பயணத்தை ஒவ்வொரு நாளும் முன்னெடுத்து செல்லணும். நிச்சயமா அந்த நம்பிக்கையில தான் உண்மையான அமைதி இருக்கு. சரி நேயர்களே, இதுவரைக்கும் இந்த வாசகத்தோட பல ஆழமான பகுதிகளை நாம ரொம்ப விரிவா அலசி பார்த்தோம். ஆண்டவருடைய வல்லமை, அவர் நமக்காக உருவாக்கும் அந்த உலர்ந்த தரைவழி எல்லாவற்றையும் பற்றி பேசினோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க இப்போ உங்க வாழ்க்கையில எந்த பெரிய கடலுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம் இது. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு உலர்ந்த தரையை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நம்பி அவரை இப்போதே ஆர்ப்பரித்து புகழ உங்களால முடியுமா? இப்போ இன்றைய திருவிவிலிய வாசகங்கள் முழுவதையும் நாம ஒட்டுமொத்தமா இணைத்து பார்க்கும்போது ஒரு முழுமையான சக்தி வாய்ந்த செய்தி நமக்கு கிடைக்குது. என்ன செய்தி அது? 3 விஷயங்கள் தான். முதலாவதாக, உலகத்தின் தற்காலிகமான காணல் நீரை தேடி ஓடுவதை நிறுத்திவிட்டு இயேசுவாகிய வாழ்வு தரும் உணவை, அந்த உயிருள்ள உடலை உண்டு நமது ஆன்ம பலத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமாம். இரண்டாவதாக பாத்தீங்கன்னா, ஒருவேளை வாழ்க்கை நம்மை அடித்து நொறுக்கி சிதறடித்தாலும் அதை நினைத்து முடங்கி போகாமல் அந்த வலியை ஒரு நோக்கமாக மாற்றி அடுத்தவர்களுக்கான நற்செய்தியாகவும் ஒரு பெரும் மகிழ்ச்சியின் தொடக்கமாகவும் அதை மாற்றுவோம். மூணாவதா, முன்னால் கடலும் பின்னால் எதிரிகளுமாக வாழ்க்கை நம்மை நெருக்கினாலும் கடலை உலர்ந்த தரையாக மாற்றும் வல்லமையுள்ள ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வைப்போம். அவர் நமக்கான பாதையை நிச்சயமாக உருவாக்குவார். ரொம்ப அருமையான சுருக்கம். இன்றைய நற்செய்தி அலசலை நிறைவு செய்வதற்கு முன் ஒரு முக்கியமான கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறோம் நேயர்களே. ஆமா, திருத்தந்தை லியோ 14 ரொம்ப தெளிவா சொன்னார் இல்லையா, நற்கருணை நம்மை இயேசுவாகவே மாற்றுகிறது என்று. நாம் இயேசுவாகவே மாறுகிறோம் என்றால், இன்று உங்களை சுற்றி ஆன்மீக பசியோடும் என்ன செய்வதென்று தெரியாமல் நம்பிக்கை இழந்தும் தவிக்கும் மக்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு வாழ்வு தரும் உணவாக, ஒரு சிறிய ஆறுதலாக, ஒரு நம்பிக்கையின் ஒளியாக மாறப்போகிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள். ஆம், சிந்தித்து பாருங்கள். இப்போது நாம் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நற்செய்திக்காக உமக்கு நன்றி. சிதறடிக்கப்பட்டாலும் நாங்கள் உமது கைகளில் விதைகளாய் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை இன்று எங்களுக்கு தந்தீர். ஆமென். எங்கள் வாழ்க்கையில் வரும் துன்பங்களைக் கண்டு நாங்கள் முடங்கி போகாமல் நீர் காட்டும் புதிய சமாரியாக்களை நோக்கி தைரியமாக அடியெடுத்து வைக்க எங்களுக்கு பலம் தாரும். எங்கள் துயரங்களை பெரும் மகிழ்ச்சியாக மாற்றும் உமது வல்லமை இன்று ஒவ்வொரு நேயரின் குடும்பத்திலும் இறங்கி வருவதாக. இந்த சிந்தனையோடு நாம் ஜெபிப்போம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பேரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மை படுத்துங்கள். கடவுளை நோக்கியும் செயல்கள் எவ்வளவு வஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே கடவுளை
காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.